வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மேஜிக்க நாம இன்னைக்கு பார்க்கலாமா? வாங்க, நம்பர்ஸோட பவர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி நாம கத்துக்கலாம். அதாவது n ஸ்கொயர் அப்படின்னா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்றது, அவ்வளோதான். இங்கே n அப்படிங்கிறது எனி நம்பர். அது 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இதோட அர்த்தம் 2 டைம்ஸ் 2, ஆன்சர் 4. நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு குரூப்ஸ்ல வச்சா நமக்கு ஒரு அழகான 2 into 2 ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ அடுத்த நம்பர் 3 ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்ட், 3 டைம்ஸ் 3, ஆன்சர் 9. இப்போ நீங்க 3 ரோஸ்ல 3 3ஆ கலர் பிளாக்ஸ் வச்சா ஒரு பெரிய 3x3 ஸ்கொயர் அழகா உருவாகும். இப்போ இந்த n ஸ்கொயர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 4 9 16 25. இந்த சீக்வன்ஸ்ல வர ஒவ்வொரு நம்பரும் ஒரு ஸ்கொயர் நம்பர். நாம இப்போ கத்துக்கிட்ட மாதிரி தான் இது உருவாகுது. சரி, 2D ஸ்கொயர்ஸ்ல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போலாமா? இப்போ 3D கியூப்ஸ் எப்படி கட்டுறதுன்னு நாம பார்க்க போறோம். இது நம்பர் பவரோட அடுத்த ஸ்டேஜ். n கியூப், அதாவது n கியூப் அப்படின்னா என்ன? இதுவும் ரொம்ப சுலபம். ஒரு நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது, அதாவது n டைம்ஸ் n டைம்ஸ் n. நம்ம ஸ்கொயர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் அதிகம். இப்போ 2 கியூப் பார்க்கலாம். இதோட அர்த்தம் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2, ஆன்சர் 8. உங்ககிட்ட சின்ன சின்ன பிளாக்ஸ் இருந்தா அதை வச்சு ஒரு 2 into 2 into 2 கியூப் கட்டி பாருங்களேன். சரியா 8 பிளாக்ஸ் தேவைப்படும். 1 8 27 64. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸை விட எவ்வளோ வேகமா க்ரோ ஆகுதுன்னு பாத்தீங்களா? வாவ், இதுதான் கியூபோட பவர். ஒரு புது விதமான பவரை பார்க்க போறோம். இது நம்ம ராக்கெட் லான்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்பர்ஸ் ரொம்ப வித்தியாசமா செம்ம வேகமா வளரும். இப்போ 2 to the power of n, அதாவது பவர் ஆஃப் 2 பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட ரூல் ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. இங்க பேஸ் நம்பர், அதாவது அடிமட்டத்துல இருக்க நம்பர் 2 எப்பவுமே மாறாது, அது ஃபிக்ஸ்டு. ஆனா அதோட பவர் n மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம n ஸ்கொயர்ல பேஸ் நம்பர் n மாறிட்டே இருந்துச்சு இல்லையா? இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நாம 2வை n தடவை மல்டிப்ளை பண்ணுவோம். வாங்க நம்ம ராக்கெட்டை இப்போ லான்ச் பண்ணலாம். 2 power 1 ஒரு சின்ன நெருப்பு மாதிரி, ஆன்சர் 2. 2 power 2 இன்னும் கொஞ்சம் பெருசா, ஆன்சர் 4. 2 power 3, வாவ், ராக்கெட் மேல போகுது, லிஃப்ட் ஆஃப், ஆன்சர் 8. 2 power 4 இப்போ ராக்கெட் ஆர்பிட்ல பறக்குது, ஆன்சர் 16. பாத்தீங்களா எவ்வளவு வேகமா போகுதுன்னு? பவர்ஸ் ஆஃப் 2 வேகமா போச்சுன்னா பவர்ஸ் ஆஃப் 3 அதை விட வேகமா போகும். இது ஒரு ட்ரிப்ளிங் பேட்டர்ன். இங்க ஒவ்வொரு தடவையும் நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, 1 3 9 27 போய்கிட்டே இருக்கு. வாவ், இது ஒரு ராக்கெட் வேகத்துல போகுது இல்லையா? சரி, இப்போ ஒரு ஃபன் சேலஞ்ச். நாம கத்துக்கிட்ட 2 பவர்ஸ்க்கும் ஒரு போட்டி வச்சு பார்க்கலாம். ஸ்கொயர் ஜெயிக்க போகுதா இல்ல ராக்கெட் ஜெயிக்க போகுதான்னு பாப்போம் வாங்க. இது உங்களுக்கு 2க்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். இந்த n = 3 சேலஞ்ச கவனமா பாருங்க. லெஃப்ட் சைட்ல n ஸ்கொயர் இருக்கு. இங்க n தான் பேஸ் நம்பர். அதனால 3 ஸ்கொயர்னா 3 டைம்ஸ் 3, ஆன்சர் 9. இப்போ ரைட் சைட்ல 2 to the power n இருக்கு. இங்க 2 தான் பேஸ் நம்பர், அது மாறாது. அதனால 2 to the power 3னா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2, ஆன்சர் 8. பாத்தீங்களா, பேஸ் நம்பர் எது பவர் எதுன்னு மாறும்போது ஆன்சரும் கம்ப்ளீட்லி மாறிடுது. ரெண்டுமே ஒன்னு கிடையாது, ரெண்டுமே வேற வேற. இந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ உங்களுக்கான சில டிடெக்டிவ் க்ளூஸ். நம்பர்ஸ் 1 4 9 16 இப்படி போனா அது கண்டிப்பா n ஸ்கொயர் பேட்டர்ன். ஒருவேளை 2 4 8 16 இப்படி வளர்ந்தா அது 2 to the power n ராக்கெட் பேட்டர்ன். பொதுவா நம்பர்ஸ் ரொம்ப வேகமா க்ரோ ஆச்சுன்னா அது பெரும்பாலும் ஒரு பவர் பேட்டர்னா தான் இருக்கும். எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால எதையும் தைரியமா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து புது புது விஷயங்களை தேடி கத்துக்கிட்டே இருங்க. பாய்.